Hi friends, Bashas kitchen la இன்னைக்கு நம்ம லாக்டவுன் ஸ்பெஷலா மினிமம் இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு ஒரு சூப்பரான பட்டாணி குஷ்கா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபிக்கு புதினா கொத்தமல்லி ரெண்டுமே என்கிட்ட இன்னைக்கு இல்லை. ஸோ இது ரெண்டுமே இல்லாமல் அதே ஸ்பைசினஸோட இந்த பட்டாணி குஷ்கா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். பட்டாணி குஷ்கா செய்யறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதினா கொத்தமல்லி என்கிட்ட இல்லை. ஸோ அதனால இங்கே நான் கொஞ்சம் மசாலாஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி பாஸ்மதி அரிசியை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருங்க. வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகா, அப்புறம் தேவையான பட்டாணி மட்டும் இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே நான் இன்ஸ்டண்ட்டாக ஒரு மசாலா அரைக்க போகிறேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அப்புறம் ஸ்டார் அனீஸ் கொஞ்சம், அப்புறம் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மசாலாவை அரைச்சிடலாம். ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அப்புறம் இந்த ஸ்டார் அனீஸ் இது எல்லாத்தையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். இந்த அளவு வந்ததுக்கப்புறமா ஒரு பிளெண்டர் ஜாரில் சேர்த்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம இப்போது ஒரு பவுடராக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம குஷ்காவுக்கு போட வேண்டிய இன்ஸ்டன்ட் மசாலா தயாராகிடுச்சு. அதே ஜாரில் கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, 2 பச்சை மிளகா அதையும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குஷ்கா ரைஸ் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர் அப்படி இல்லைன்னா பேனில் எண்ணெய் விட்டுட்டு நீளமாக நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்த குஷ்கா மசாலாவை சேர்த்துருங்க. அதையும் இந்த எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா சாட் பண்ணுங்க. அடுத்ததாக ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த பிரியாணிக்கு நம்ம வெங்காயம் எந்த அளவு எடுத்துருக்கோமோ அதுக்கு சரி பாதியாக தக்காளி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சி வச்ச இஞ்சி, பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாவோட பேஸ்ட் அதையும் சேர்த்துருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சை பட்டாணியை சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இல்லைனாலும் நீங்கள் இதே மாதிரி பட்டாணி போர்ஷனை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டும் நீங்கள் பண்ணலாம். பட்டாணிக்கு பதிலாக உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வெறும் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக நான் இங்கே பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட பிரியாணி மசாலா இல்லைன்னா வெறும் மிளகாத்தூள் அப்புறம் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். அடுத்ததாக 3-4 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட இந்த பிரியாணி கிரேவி நல்லா ஸ்பைஸியாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த பிளெயின் பிரியாணி ரெசிபியோட டேஸ்ட் நல்லா சூப்பராக வரும். என்கிட்ட புதினா கொத்தமல்லி இல்லை, இவ்வளோ தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அதை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு இங்கே நான் 2 கிளாஸ் தண்ணி மேனிக்கு, 2 கிளாஸ் அரிசிக்கு இங்கே நான் 4 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கல் உப்பு எக்ஸ்ட்ரா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்துருங்க. பாஸ்மதி அரிசி ஒரு 15-20 நிமிஷத்துக்கு நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மூடி வச்சு 5 மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளேமில் வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நம்மளோட பாஸ்மதி அரிசி. இந்த ஸ்டேஜில் ஒரு 50-60% தான் வெந்திருக்கும். தண்ணி கூட எந்த அளவு இருக்குது பாருங்கள். தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதை தம்மில் வைக்க முடியும். அதனால இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சு வேக விடலாம். இப்போ கரெக்டாக 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். தண்ணி ஃபுல்லாக நல்லா நம்மளுக்கு ட்ரை ஆயிடுச்சு. சாப்பாடை லைட்டாக அடியிலேருந்து கிளறி விடுங்க. இப்போ சாப்பாடு நம்மளுக்கு வெந்துருச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குஷ்கா ரைஸை பொறுத்த வரைக்கும் நான் இதில் சொன்னால் இந்த மசாலாஸ் மட்டும் போட்டிங்கனாலே போதும். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ லாக்டவுன் பீரியடில் ரொம்ப மினிமல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நீங்கள் ஒரு சூப்பரான 1 pot ரெசிபி செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ரெசிபி ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸ். இப்போ இது கீழே நம்ம தவா வச்சிடலாம். தவாக்கு மேலே நம்ம வச்சுருக்கிற இந்த பாட்டை வச்சுட்டு ஃபுல் ஃப்ளேமில் கரெக்டாக தவா சூடாகிற வரைக்கும் சூடு பண்ணுங்கள். தவா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுட்டு ஃப்ளேமும் ஆஃப் பண்ணிடுங்க. 20 நிமிஷம் ரெஸ்ட்டுக்கு அப்புறமா இப்போ நம்மளோட பட்டாணி குஷ்கா பிரியாணி தயாராகிடுச்சு.
இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒன் பாட் மீல் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்தவங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.